சாட்டர்டே நைட்டே வந்து இட்லிக்கு மாவு அரைச்சி வச்சாச்சு. எப்பயுமே வந்து மாவு அரைக்கும் போதே கொஞ்சமாக இட்லிக்கு எடுத்து உப்பு போட்டு கரைச்சி வச்சுருவேன். காலையில் சண்டே ஊற்றும் போது நல்லா இட்லி பஃப்னு வரும், சோடா மாவு சேர்க்காமே. சண்டே வந்து காலையில் பிரைட்டாக ஸ்டார்ட் ஆச்சு டே. இப்போலாம் சில யோகா ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரேன். நான் வந்து லாங் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். காலையில் ஏஞ்சதும் ஹஸ்பண்ட் டீ காஃபி வேணான்னு சொல்லிட்டு இளநீர் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ காலையில் வந்து இளநீர் குடித்தேன். டிலனுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இருந்திருந்தானா குடிக்கவே விட மாட்டான். கரெக்டாக குடிச்சு முடிஞ்ச உடனே ஏந்துக்கிட்டாரு. ஏன்னா ஆல்ரெடி அவருக்கு ஃபீவரிஷாக இருக்கிறதால வேணும்ன்ட்டு ரொம்ப அடம்பிடிப்பான். இப்போல்லாம் பல்லு கூட சரியாக விளக்க மாட்டான். அதுக்கே ஒரு பாடுபட வேண்டியதாக இருக்குது. ஸோ அவர் பல் விளக்கிட்டு வரதுக்குள்ளே இட்லி ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு இட்லி வந்து ஊற்றி வச்சுட்டேன். ஸோ காலைல ஏஞ்சவுடனே வந்து நெய் பூவா அப்படின்னு கேட்டான். அதனால் டக்கு டக்குன்னு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வேர்க்கடலையும் தேங்காயும் போட்டு தான் சட்னி அரைச்சேன். அண்ட் அவர் சாப்பிடவே இல்லை. அவருக்கோசம் வந்து காரம் கம்மியாக செஞ்சேன். ஸோ அவருக்கு வந்து மாதுளம்பழம் உரிச்சு கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் பாப்பாங்க கூட விளையாடிட்டு லஞ்ச் வந்து எக் கிரேவி தான் செஞ்சேன். உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.